இப்போ நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஏதோ ஒரு செயலோ அல்லது நடவடிக்கையோ ஏதோ ஒன்று வந்து கிராமத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மட்டம் தட்டுற விஷயம் இருக்குல்ல, அது எதுலலாம் நடக்குது பொதுவாக கேட்குறேன். இங்கிலீஷ் சரியாக பேசலை அப்படின்னா நம்ம கிராமத்தானி, அதனால் உனக்கு இங்கிலீஷ் வரல, அதனால தான் உனக்கு ஐடி ஜாப் கிடைக்கல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. லவ் மேரேஜ் நாங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. இங்கிலீஷில் என்கிட்ட கேட்டாங்க, அப்ரோச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி. நான் சரியாக ரிப்ளை பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பண்ணலை. ஒன்றா இவனா இப்போ கம்யூனிகேஷன் இஷ்யூ இருந்தது. ஓகே, அப்போ வந்து சொல்லிட்டு மட்டும் தட்டுற மாதிரி இருந்தது. இவனா மேரேஜ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி அவங்க வீட்டில் பேசியிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே ஃபேமிலியில், கேர்ள் சைட் ஃபேமிலியில் வைப்பாங்க. ஓகே, என்ன இங்கிலீஷ் கூட பேச தெரியலன்னு சொல்லிட்டு. அது ஓகே, பட் இங்கே இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிது ஓகே, பட் நீ கிராமத்தான் ஆனால் உனக்கு இங்கிலீஷ் வராதுங்கிற ஆங்கிள் இருக்குல்ல, அதுதான் இங்கே கொஸ்டினபிள். மொழி என்ன பேசி பேசி பழகும் போது ஒரு எல்லாரும் சரளமாக எப்படி தமிழ் பேச முடியுதுன்னா தமிழ் பேசிக்கிட்டே இருக்கும், அதனால் வருது. இங்கிலீஷே படித்தாலும் எல்லாரும் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக படிக்கிறாங்க. ஏன் பேச முடியலன்னா பேசுறதுக்கான ஆள் இல்லை. அவன் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாலும் அவன் இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அதுக்கு நீங்கள் கிராம சிச்சுவேஷன் எடுக்கிறது தான் எனக்கு கொஸ்டினபிளாக இருக்குது. வேறு வீட்டில் ஆடு கோழி வளர்த்தா கிராமத்தாங்க அதான் வளர்க்குறீங்க, வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்குள்ள வந்து மேரேஜ் ஒரு நாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் குழந்தைக்கு 1 வயசு. யார் வர மாட்டா? அவங்க வர மாட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க சார்? இப்போ இங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரெஸ்ட் ரூம்னா டேப் இருக்கும், தண்ணி தந்தா வரும். அங்கே வந்து என்னன்னா சார், இந்தியன் டாய்லெட் தான் சார், வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை. கிணறுல போய் தண்ணி பிடிச்சிட்டு போகணும். தொட்டியில் போய் தண்ணி பிடிக்கணும். நான் லைஃப்பில் ஒரு நாளும் குடத்துல தண்ணி பிடிச்சி இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போன பழக்கமே இல்லை. தொட்டியில் தண்ணி எடுத்து ஒரு நாளும் பழக்கமே இல்லை. அங்கே லைஃப்பில் மேரேஜ் பண்ணி அது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்காது சார். இப்போ இங்கேனா எனக்கு வந்து டபுள் பெட்ரூம் இருக்கும். இப்போ சென்னையில் ரெண்டட் ஹவுஸில் எனக்கு ஒரு ரூம் வந்து ப்ரைவேட்டாக வேணும். எனக்கு நான் பேபி வச்சுருக்கேன், ஸோ பேபி ஃபீடு அந்த மாதிரி எனக்கு ஒரு ரூம் இண்டிவிஜுவலாக வேணும். அங்கே போய் நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அங்கே வைக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரே ஒரு ரூம், எனக்கு ப்ரைவசி வேணும். பேபிக்கும் நீங்கள் சொல்வது 100% சரி. ஒரு ப்ரைவசி வேணும். என்னால் ஒரு சௌகரியமாக இருக்க முடியுதா? டேப் வேணுமானா டேப் வேணும், எனக்கு ஒரு ஷவர் வேணுமானா ஷவர் வேணும். இது ரொம்ப யதார்த்தமான ஏசிக்கான உண்மை. ஆனால் அந்த திங்ஸ் என்னென்னா, நம்ம கிராமத்துக்குன்னு சில அழகியெல்லாம் ஒன்று வச்சுட்டோம். அவன் வந்து வேஸ்ட் சட்டை போட்டுட்டு கரும்பு தின்னுட்டு மாட்டு இது பண்ணிட்டு போகிறது கிராமம். ஆக்சுவலாக கிராமம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இதுதான் உங்களுக்கு அதெல்லாம் வேணும். ஆனால் இது வேணான்னா எனக்கு புரியலை. நம்ம வந்து கிராமத்துடைய ஷேடாக என்ன பார்க்குறோன்னா, பசுமை வாய்ந்த வயல், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்று போயிட்டு இருக்கும். அங்கே பார்த்தா கணவனும் மனைவியும் பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்தில் வாத்து போயிட்டு இருக்கும், ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும். திட்டமிட்ட குடும்பம், சேமிக்காத இன்பம், இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இதான் யதார்த்தம். அதுதான் பிடிக்கல சார். வீட்டுக்கு போனால் எல்லாம் ஆடுங்களா ஓடிட்டு இருக்கும் சார். 10-20 ஆடுங்களா ஓடிட்டு இருக்கும் சார். அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வளர்க்குறாங்க, ஜஸ்ட் ஆடல வித்துருங்க. நான் ரொம்ப ஆடெல்லாம் இருக்கக்கூடாது. எத்தனை வருஷமா ஆடு மாடு வளர்க்குறீங்க? சின்ன வயசுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. நான் வீட்டில் வளர்ந்து, இப்போ என் வீட்டில் ஆடு இல்லையே. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலி கூட இருந்தேன். ஆடு இல்லை, பெட்டு இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு போகும்போது நாஸ்டியாக இருக்கும். அந்த இடத்துல ஆடெல்லாம் வந்து மெதிச்சிட்டு போன இது இருக்கும், கோழியெல்லாம் மெதிச்சிட்டு போன இருக்கும். அது எனக்கு அந்த ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கும். ஆடுக்கு அங்கேயே புல் போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அது எனக்கு அது ரொம்ப செட் ஆகலை, அது பிடிக்கவே இல்லை. அதான் என்ன